ஸ்கூல்லேருந்து கூட்டு போய் சஜஸ்ட் பண்ணி, வாங்க தமிழ்நாட்டுல ஒரு பையன் பண்ணியிருக்கான். நல்ல ஒரு ஒரு ஒரிஜினல் அனிமல் வச்சு பண்ணியிருக்கான். ஸ்கூல்ல எல்லாருமே கூட்டு போய் இந்த படத்த காட்டணும்னு சொல்லிட்டு, சினிமால ஃபர்ஸ்ட் டைம் லேடி கெட்டப்ல பண்றேன். லேடி கெட்டப். ஆமா. ஓகே. அது ரொம்ப நீங்க குக் வித் கோமாளி எப்படி எதிர்பார்த்தீங்களோ, அந்த புகழ பார்க்கலாம். ஆமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கே அது ஆசையா இருக்கு. தேசிய ராஜா 2 எப்படா வரும்ன்ற மாரி. நீங்க எத்தன ஹீரோவ நீங்க வெளியில யார் பார்த்தாலும், உங்க வீட்டுக்கு ஒ உங்க வீட்ல இருக்கவங்க தான் ஹீரோ. அந்த மாரி ஓகே. யார் வீட்ல யார் இருந்தாலும் அவங்க தான். அந்த மாரி அப்பா, அம்மாக்கு தான் புள்ள வந்து சும்மா நான் ஒரு ஏதாவது சீன் ஒரு ஆடுல வந்தாலும், "ஏய் அங்க பாரு புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வீட்ல இருக்கவங்க எப்பயுமே ஹாப்பி தான். தோத்துட்டோம்னு நெனச்சு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா, உங்களால எழுந்திரிக்கவே முடியாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும். இல்லனாக்கா நான் கலக்கு 2 ஆடிஷன்ல ஹெல்மெட் ஆயி நான் போயிருக்கலாம். எனக்கு அந்த முயற்சிய நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி, "சார் என்ன சார் என்ன சார்?" நான் கோவப்படாம கேட்டேன்னா, சிறுவிடான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி. நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இங்க தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க நைட்டு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. "சார் ரூட் போடணும். எங்க இருக்கீங்கன்ட்டு." "ஆ வரேன்ட்டு." ஸோ போயிட்டு அங்க போயிட்டு ரூட் போட இதாச்சு. அப்புறம் மறுபடியும் ஆடிஷன் மறுபடியும் ஹாப்பியா வந்து மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன். ஸோ எனக்கு ஏன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 2 முடியிறப்ப தான் நான் லாக்டவுன் போட்டப்ப தான் வேலைய நிறுத்தினேன். ஓடிட்டே இருந்திருக்கீங்க. என்ன மிஸ்டர் ஜூ கீப்பர் மக்கள எப்படியெல்லாம் என்டர்டெயின் பண்ண போகுது? இல்ல கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் தான் இருக்கும். அத தாண்டி நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் நம்ம பார்த்ததுல டீப் ப்ளூ சி, காட்ஸில்லா, அனகோண்டா அந்த மாரி படங்கள்ல ஸ்கூல்ல கூட்டு போவாங்க. ஓகே. ஸ்கூல்லேருந்து கூட்டு போய் சஜெஸ்ட் பண்ணி, வாங்க தமிழ்நாட்டுல ஒரு பையன் பண்ணியிருக்கான். நல்ல ஒரு ஒரு ஒரிஜினல் அனிமல் வச்சு பண்ணியிருக்கான். ஸ்கூல்ல எல்லாருமே கூட்டு போய் இந்த படத்த காட்டணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போய் பார்ப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க இனிமேல் என்னென்ன படம் கமிட் ஆக போறீங்க? கமிட் ஆயிருக்கீங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வீட்ல நானு ஒரு விமல் சார் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஆமா. இன்னொரு படம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். இப்போ எழில் சார் படம் ஓகே. தேசிய ராஜா 2 நானும் விமல் சார் கூட தான் பண்ணியிருக்கேன். அதாவது சினிமால ஃபர்ஸ்ட் டைம் லேடி கெட்டப்ல பண்றேன். லேடி கெட்டப். ஆமா. அது ரொம்ப நீங்க குக்கு வித் கோமாளி எப்படி எதிர்பார்த்தீங்களோ, அந்த புகழ பார்க்கலாம். ஆமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கே அது ஆசையா இருக்கு. தேசிய ராஜா 2 எப்படா வரும்ன்ற மாரி. அது அந்த படம் பண்ணேன். அப்புறம் விஜய் மில்டன் சார் படம் கமிட் ஆயிருக்கீங்க. ஆமா ஒரு இது இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் தமிழ் சினிமால யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் நீங்க கேட்கவே தேவையில்ல. சூப்பர் ஸ்டார். உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் தமிழ் சினிமால? ஹீரோயின் நான் மோஸ்ட்லி நான் ஹீரோயின் எனக்கு சினிமா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படி தான். ஹீரோயின் எனக்கு ஜெனிலியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆர்டிஸ்ட்? எனக்கு எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே. ஆமாம் காமெடி. ஏன்னா அவங்கள நாகேஷ் சார்லேருந்து நான் வடிவேல் சார்லேருந்து அப்படியே கவுண்டமணி சார், செந்தில் சார், அப்படியே வரிசையில் சூரியன், யோகி பாபா அண்ணன், சந்தானம் அண்ணன், நான் எல்லாரையுமே பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் காமெடின்றது அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம வளர்றோம். ஸோ அதனால் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் நீங்க இப்போ மீடியால நடிக்கிறதுக்கு உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு? பேரண்ட்ஸ் அண்ட் வைஃப் சப்போர்ட் எல்லாம்? கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிலனா நம்ம மேலே தானே எல்லாமே ஃபேமிலி தான். என் ஒய்ஃபு பயங்கர சப்போர்ட். சினிமாவில் முன்னாடி சரி சினிமா சரி. ஏன்னா அவங்க என்னோட ஃபேனாக இருந்து தானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க ஃபேனுன்றதுனால அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ அவங்க தான் இப்போ எல்லாமே பார்த்துக்கிறாங்க சப்போர்ட். உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், நீங்க பண்ண ஏதாவது ஒரு ஷோ இல்ல ஏதோ ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஷோவோ சீனோ எதுவா இருக்கும்? அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க 19 படித்தவங்களாம் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து எல்லாம் அழுவாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் அப்படியே கதையை சாத்திப்பேன். அதான் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா படமும் அவங்களுக்கு தேவை. நீங்க எத்தனை ஹீரோவை நீங்க வெளியில யார் பார்த்தாலும், உங்க வீட்டுக்கு உங்க வீட்ல இருக்கவங்க தான் ஹீரோ. அந்த மாரி யார் வீட்ல யார் இருந்தாலும் அவங்க தான். அந்த மாரி அப்பா, அம்மாக்கு தான் புள்ள வந்து சும்மா ஒரு ஏதாவது சீன் ஒரு ஆடுல வந்தாலும், "ஏய் அங்க பாரு புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வீட்ல இருக்கவங்க எப்பயுமே ஹாப்பி தான். இப்போ நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? முயற்சி தான் தாங்க. முயற்சி தான். கண்டிப்பா. முயற்சி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா அது வேணும். முயற்சி என்ன லக்கு மட்டுமே நமக்கு வாழ்க்கை கிடையாது. ஓகே. ஏன்னா அது யாருக்கு எப்படி கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. சரிங்களா? முயற்சி வேணும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரக்கூடாது. அவ்வளோதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன். தோத்துட்டோம்னு நினைச்சு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்களால எழுந்திருக்கவே முடியாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும். இல்லனாக்கா நான் கலக்கு 2 ஆடிஷன்ல ஹெல்மெட் ஆயி நான் போயிருக்கலாம். எனக்கு அந்த முயற்சிய நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி, "சார் என்ன சார் என்ன சார்?" நான் கோவப்படாம கேட்டேன்னா, சிறுவிடான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி. இப்போ 2 சீசன் எலிமினேட் ஆனேன்னு சொன்னீங்க. எப்படி அந்த தோல்வியில இருந்து வெளிய வந்து திருப்பி முயற்சி பண்ணலாம்னு தோணுச்சு? இல்ல நான் ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ராமஜா ஐடி பார்க்ல டிரான்ஸ்போர்ட்ல அட்மினா இருந்தேன். ஓகே சார். ஆமா. நான் ஐடி கம்பெனில அட்மினா இருந்தேன் டிரான்ஸ்போர்ட்ல. டோஸ்னு ஒரு கம்பெனில அட்மினா இருந்தேன். ஸோ நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இங்க தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க நைட்டு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. "சார் ரூட் போடணும். எங்க இருக்கீங்கன்ட்டு." வரேன்ட்டு. ஸோ போயிட்டு அங்க போயிட்டு ரூட் போட இதாச்சு. அப்புறம் மறுபடியும் ஆடிஷன் மறுபடியும் ஹாப்பியா வந்து மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன். ஸோ எனக்கு வேலை குக்கு வித் கோமாளி சீசன் 2 முடியிறப்ப தான் நான் லாக்டவுன் போட்டப்ப தான் நான் வேலையை நிறுத்தினேன். ஓடிட்டே இருந்திருக்கீங்க. நான் இன்னும் ஐடி கார்டு இன்னும் சப்மிட் பண்ணல. என்கிட்ட தான் இருக்கு. ஓகே.
இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மூவி அண்ட் ஷோஸ்லாம் ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க பர்டிகுலரா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நீங்கள் உண்மையே உழைச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். சார் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த இன்டர்வியூ அண்ட் உங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ஜாலியாக இருந்துச்சு. உங்களோட சக்ஸஸ்க்கு வசந்த் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ, சூப்பர்.